சிறுகுடலில் போய் உணவுப்படும் அந்த ஜீரண கோளாறே வயிற்று கோளாறே வராமல் இருக்கும். எனக்கு வயிற்று கோளாறே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. சரி, மலச்சிக்கல் யாருக்கு அது வந்துட்டுதுன்னா 1-2 நாளில் தீர்த்துக்கணும். நீங்கள் எதாவது மருந்து சாப்பிட்டா அது இது சாப்பிட்டா இல்லைனா ஹோமியோ மருந்து சாப்பிட்லாம், இது பண்ணலாம். இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் குடிக்கலாம். நிறைய அது மலமிளக்கி இருக்குது. எப்படியும் வயிற்றை சுத்தமாக வைக்கணும், அதை ரொம்ப முக்கியமாக கவனிச்சாங்க. அடுத்த நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. எப்படின்னா இப்போ சாப்பிட்றோம், தண்ணி ஊற்றிடுறோம்னா ஏதோ கஞ்சி தண்ணியுமாக குடிச்சிட்டு கிடந்துட்டு குழம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ சாப்பிட்டு ஆகாத தண்ணி குடிக்காம விட்டுட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் பாடியிலேருந்து வருகிற எல்லா எசன்ஸும் வந்து அதை ஒன்று எரிக்கப்பட்டு குழம்பாக்கி அது ரெடி ஆகிடுது. இப்போ தண்ணி குடித்தோம்னா உடனே சிறுகுடலில் போய் உணவுப்படும் அந்த ஜீரண கோளாறே வயிற்று கோளாறே வராமல் இருக்கும். எனக்கு வயிற்று கோளாறே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. சரி, மலச்சிக்கல் யாருக்கு அது வந்துட்டுதுன்னா 1-2 நாளில் தீர்த்துக்கணும். நீங்கள் எதாவது மருந்து சாப்பிட்டா அது இது சாப்பிட்டா இல்லைனா ஹோமியோ மருந்து சாப்பிட்லாம், இது பண்ணலாம். இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் குடிக்கலாம். நிறைய அது மலமிளக்கி இருக்குது. எப்படியும் வயிற்றை சுத்தமாக வைக்கணும், அதை ரொம்ப முக்கியமாக கவனிச்சாங்க. அடுத்தபடி குளிக்கிறது. பாடியில் இந்த வெதர் ஒரே லெவலில் இருக்க நீங்கள் கவனிச்சுக்கிடணும். ஒரு பகலில் குளிச்சிட்டீங்க, சாயங்காலம் ரொம்ப சூடாக இருக்குன்னா சாயங்காலம் ஒரு தடவை குளிக்கலாம். நான் உஷ்ண காலத்தில் 3 தடவை 4 தடவை குளிப்பேன். ஜலதோஷமெல்லாம் போடாது, அதை குளிப்பேன். ஆனால் யாருக்காச்சும் ஜலதோஷம் போடுதுன்னா அப்படிப்பட்டவர்கள் சாயங்காலம் முகத்தை கழுவிட்டு பாடி பாத் பண்ணலாம், பாடியை மாற்ற குளிக்கும். அப்படியே தூங்குறது எல்லாருமே, அதாவது சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. சரி, சாப்பிட்ட உடனே படுத்தாலும் சரி, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான். நான்லாம் நைட்டில் சாப்பிட்டேன்னா திரும்ப 1.5 மணி நேரம் கழித்து தான் படுப்பேன். 1-1.5 மணி நேரம் ஆகும். 12:30 அல்லது 1 மணிக்கு படுப்பேன். நம்ம உதவி செய்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க செய்ய பணிவிடெல்லாம் செய்துட்டு போன பிறகு தான் தூங்குறதை பற்றி சிந்திப்பேன். தேவனுக்கு சோத்திரம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்களும் நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போது மல்லாக்க படுத்துருக்கணும், கொஞ்சம் நேரம் வலது பக்கம் செஞ்சுக்கணும், இடது பக்கம் சரிஞ்சு படுக்கணும். பெரிய தலையணை வைக்கக்கூடாது, சின்ன தலையணை, சின்ன மெத்தை போட்டுக்கலாம். பெரிய மெத்தை போட்டிங்கன்னா உங்களோட முதுகுகளுடைய ஷேப் சேஞ்ச் ஆகும். அப்போ அதனால சில வியாதி உண்டாகும். இல்லைன்னா தரையில் பாய் விரித்து மெத்தையாக கொஞ்சம் 1-2 போர்வையோ இது இப்போ கோதடியை விரித்து தரையில் படுத்து. நான் இப்போ அந்த ஹோட்டலில் தரையெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். பெரிய மெத்தை போட்டிருக்கான், அதனால அதில் தூங்குறது இல்லை. எங்கேயும் ஹோட்டலில் போனால் பெரிய பெரிய கட்டில் இருக்கும், ஆனால் நான் தூங்குறது தரையிலையா. என் கூட இருக்கவங்ககிட்ட கேளுங்க, ஐயா தரையில் படுத்துருந்தாலும் கட்டில் படுத்தான்னு கேட்க. கட்டில் படுக்கிறதே கிடையாது, தரையில் தான் படுத்து தூங்குறது. நான் அதுக்குள்ள விதியை சொல்கிறேன். அடுத்தபடியாக லெஃப்ட் சைடில் ஏன் படுத்து தூங்கணும்னா, இதுக்கு இடகலை, இதுக்கு பின்கலை, இதுக்கு சூரிய நாடி, இதுக்கு சந்திர நாடி, இதுக்கு சூரிய நாடின்னு பேர். அதாவது நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா எப்போதும் ஏதாவது ஒரு நாடியில் தான் அதிகமான காற்று போகும், இன்னொரு நாட்டில் கொஞ்சமாக போகும். 2 நாடியும் ஒன்று போல் ஏங்க வைக்கணும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அப்படி ஏங்க வைக்கலாம். அப்போது பாருங்கள், அதாவது திங்கள், புதன், வியாழன், சனி இந்த 4 நாளும் இந்த இடது நாசி வேலை செய்யும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி இந்த நாட்களில் வந்து வலது நாசி வேலை செய்யும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தா தெரியும். இப்போது அது இதனுடைய முக்கிய கருத்து என்னென்னா, இப்போ லெஃப்ட் சைடில் படிக்கும் பொழுது வலது நாசி வழியாக மூச்சு அதிகமாக போகும், இடது நாசியில் அதிகமாக மூச்சு போகாது. அப்போது நம்ம பாடி சூடாக இருக்கும், நம்ம சாப்பிட்டு ஆகாரம் வைக்க இருக்குல்ல. வலது பக்கம் படித்தீங்கன்னாக்கி ஒரு ஃபால்ட் என்னென்னா, நம்முடைய இருதயம், அப்புறம் ஈரல், நம்முடைய இது சுவாசப்பை, அது என்ன லங்ஸு, இதுக்கெல்லாம் இறக்கில தொங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம உட்காரும் பொழுதோ, நடக்கும் பொழுதோ, ஓடும் பொழுதோ, படுக்கும் பொழுதும் வலது பக்கம் சார்ஜ் படுத்திங்கன்னா அதுக்கு இப்படி தொங்கிட்டு தான் இருக்கும், அதுக்கு ரெஸ்ட் இல்லை. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பார்ட்டுகள்லாம் இடது பக்கம் இருக்குது. நம்ம லங்ஸு கூட வலது நுரையீரல் 2 அடுக்காக இருக்குது, ஆனால் இடது நுரையீரல் 3 அடுக்காக இருக்குது. அப்போது நம்ம ஹார்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது, வயிறு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. சில முக்கியமான இது கிளைன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போது லெஃப்ட் சைடில் ஒரு செஞ்சு படுத்து தூக்கணும். யாரும் படுக்கும் பொழுது தலையை மூடிட்டு தூங்காதீங்க.